அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல கிரிமினல் கான்ஸ்பிரசி பார்க்க போகிறோம். அடிக்கடி உங்களுடைய சிறுவினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் எடுத்து எழுதக்கூடிய கான்செப்ட் தான் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி. குற்றமுறு சதின்னு அர்த்தம் பிஎன்எஸ்ல. இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னன்றது நமக்கு மிக அற்புதமாக புரிய வரும். கிரிமினல் கான்ஸ்பிரசி என்பது சட்டவிரோதமான ஒரு செயலை. கிரிமினல்னாவே சட்டவிரோதம் தான். ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்துறவங்க வேறு மாதிரி உபயோகப்படுத்துங்க. சட்டவிரோதமான ஒரு செயலை செய்ய ஒப்பந்தம் செய்து அதை நிறைவேற்ற திட்டமிடுவது. இந்த இடத்துல இந்த ஒப்பந்தம் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த கான்செப்டுக்கு, இந்த டாபிக்கு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒப்பந்தம்னாவே பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஸ் இருக்கணுன்றது கான்செப்ட். 2 பார்ட்டி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் உருவாகும், அக்ரிமெண்ட்டு உருவாகும். அதனால் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசியை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டிகளுக்கு மேல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது ஒரு எசென்ஷியல் எலமெண்ட்டு. அதில் தான் இந்த இடத்துல அக்ரிமெண்ட்டையும் கொடுத்துருக்கு. எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசியில் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஒப்பந்தம் அதை நிறைவேற்ற திட்டமிடுவது அல்லது செய்யப்படுவது ஆகும். இதற்கு கில்ட்டி இன்டென்ஷன் இருக்க வேண்டும், குற்ற மனம் இருக்கணும், மென்ஸ் ரியா இருக்கணும், ஆக்டர்ஸ் ரெஸ்ஸஸ் இருக்கணும். இந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்கணும். இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணுன்றது தான் கான்செப்ட். அதனால தான் இந்த இடத்துல இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. இல்லுஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நீங்கள் வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஏ மற்றும் பி, ஏ என்கின்ற நபர் மற்றும் பி என்கின்ற நபர் ஒரு வங்கியை கொள்ளையடிக்க முடிவு செய்கின்றனர். இது கிரிமினல் கான்ஸ்பிரசி ஆகும். ஏனெனில் அவர்களின் ஒப்பந்தம் இல்லீகல் ஆனது, இல்லை இல்லீகல் ஆகும். முடிஞ்சு போச்சு மேட்டர். செக்ஷன் 61 சப்கிளாஸ் 1 ஆஃப் பிஎன்எஸ் மிக தெளிவாக சொல்லுது வாட் இஸ் குற்றமுறு சதி. எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசியில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டை பற்றின விவகாரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 2 பார்ட்டிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த செக்ஷன் 61 சப்கிளாஸ் 1 கவர் ஆகும். அப்படி இல்லைன்னா அது கவர் ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. இல்லீகல் ஆப்ஜெக்ட், கண்டிப்பாக கிரிமினல்னாவே இல்லீகல் ஆப்ஜெக்ட் இருந்து தானே ஆகணும், இல்லீகல் நோக்கம் இருந்து தானே ஆகணும். ஸோ அது எல்லாத்துக்கும் வரக்கூடிய விஷயந்தான். ஓவர் ஆக்ட், இன்னும் ஓவர் ஆக்ட் அதை பார்த்துடலாம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா செயல் மிக அவசியம். செயல் இல்லாமல் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி உருவாகாது. மனசுக்குள்ளவே திட்டம் தீட்டிட்டு இருந்தாங்கன்னா மட்டும் உருவாகிடுமா? முடியாது. செயல் புரிஞ்சு ஆகணுன்றது கான்செப்ட். அதே போல் மீட்டிங் ஆஃப் மைண்டு, இந்த வார்த்தையை நீங்கள் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1 கேள்விப்பட்டிருப்பீங்க. கான்சஸ் ஆட் ஐடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அந்த வார்த்தையை இந்த இடத்துல எழுதுங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கிளியர்லி சே தட் கான்சியஸ் ஆட் ஐடம், மீட்டிங் ஆஃப் மைண்ட். மீட்டிங் ஆஃப் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒப்பந்தம் மிக அற்புதமாக உருவாகும், இல்லைன்னா உருவாகாது அப்படின்றத புரிய வச்சிருங்க. இந்த கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும். கேஹர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் இன் 1988 நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியுடைய அசாசினேஷன் கேஸ். இது அதாவது அவங்கள சுட்டு கொன்னுடுறாங்க இல்லைங்களா, அந்த வழக்கு இது. சதி செய்து பிரதமரை கொலை செய்ய திட்டமிட்டனர். கண்டிப்பாக ஒருவரால் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுவிட முடியாது. இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃபுல்லாக இருக்குது. வேணும்னாலும் இதை நம்ம முழுசாக கொடுக்கலாம். இந்திய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பார்த்தீங்கன்னா சுட்டு கொலை செய்யப்படுகிறார். சதி செய்து பிரதமர் கொலை செய்யப்பட்டார். சதி என்பது அக்ரிமெண்ட் டு கமிட் ஆஃப் அஃபென்ஸ். கண்டிப்பாக கிரிமினல் கான்ஸ்பிரசினா என்ன இருக்கணும்? அக்ரிமெண்ட் டு கமிட் ஆஃப் அஃபென்ஸ் இருந்தாகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த குற்றமுறு சதி என்ற பதத்தில் வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ஒப்பந்தம் இருந்தால் செயல் நடக்கிறதா இல்லையா என்பது முக்கியம் அல்ல, ஒப்பந்தம் இருக்கிறதான்னு மட்டும் பாருங்க, அப்போ இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது.
குற்றம் நிரூபிக்க மீட்டிங் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற வார்த்தையை இந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த மீட்டிங் ஆஃப் மைண்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரே எண்ணம் அர்த்தம், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் இருந்தால் மட்டும்தான் மீட்டிங் ஆஃப் மைண்ட் ஆகும். இல்லைன்னா மீட்டிங் ஆஃப் மைண்ட் என்ற பதத்துக்கு வராது. அதனால தான் கான்ஷியஸ் ஆட் ஐடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நான் உபயோகப்படுத்திக்க சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு நபர் செய்தால் அது சதி அல்ல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது. இதே போல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு விசஸ் நளினி 1999 நடந்த ஒரு வழக்கு. இது பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ். இது இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தியை பாம் வச்சு கொன்னுடுறாங்க. ஸோ அந்த வழக்கு உங்களுக்கு மிக அற்புதமாக தெரிஞ்ச வழக்கு தான். ரெண்டுத்தையும் நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் எழுதுனா மட்டும்தான் உங்களுடைய பேப்பர் வேலிடாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்ச கேஸ் ஏன் விடுறீங்க? நீங்கள் ஏதோ யோசிச்சுன்னா எழுத தேவையில்ல, மனசில் இருக்குது கடகடன்னு எழுத போகிறீங்க. உங்களுக்கு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.